ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஷ்ய அஃபிஷியல். ஸோ இன்னைக்கு ஐயனார் துணையில என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பாண்டி காட்டுறாங்க. பாண்டி வந்து வானதியை பத்தி யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ குள்ளமா இருக்காருல, அவர் சொல்றாரு, அண்ணா வானதி வராங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. பாண்டி அதுக்கு வந்து போயிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா தேடுறாரு. பட் வானதி அங்க இல்ல. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க அவங்க நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்றதுக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க, இல்லை நேர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கஸ்டமர் வர்றாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, 2 செகண்ட்ஸ்ல வாங்கினப்பா இந்த வண்டி சரியாவே ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பட் பாண்டி அதை காதுலயே வாங்கல. அவரு வானதியை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. இவர் சொல்லி முடிச்ச பிறகு, அப்பா நான் சொன்னதை காதுல வாங்கினியாப்பா அப்படின்னு கஸ்டமர் கேட்கிறாரு. அதுக்கு ஒண்ணு இல்ல வாங்கினா, நீங்க ஒரு நிமிஷம் போன் கொடுங்கண்ணா, ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிட்டு தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் கஸ்டமரும் போன் கொடுக்குறாரு. வானதிக்கு நம்ம பாண்டி கால் பண்றாரு. பட் வானதி அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணிட்டு பாண்டி தான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே வானதி போனை கட் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் அகைன் அகைன் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அவங்க கட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணி முடிச்சோன்னே இவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட போனை கொண்டு போய் கொடுத்துட்டு, ஆனா நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க, நான் 2 நாள் உங்க வண்டியை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த குள்ளமா இருக்கிறவர் கேட்கிறாரு, என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ ஏன்டா இப்படி பண்றா, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், ஆனா நான் என்னோட சுச்சுவேஷன் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இவ எனக்காக வெயிட் பண்ணணும் தானே, இவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஒண்ணு அவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்கன்னா கண்டிப்பா வானதி உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சோழன் வந்து ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு லாட்ஜ் கிட்ட. கஸ்டமர் கால் பண்ணி சோழன் கிட்ட கேட்கறாங்க, ஒரு 1/2 hour ஆகும்பா, வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு. சார் நான் வெயிட் பண்றேன் சார், நீங்க வாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பல்லவன் வராரு அந்த லாட்ஜ் கிட்ட. சோழன் வந்து பார்த்துட்டு, பல்லவா இங்க என்னடா பண்றா அப்படின்ட்டு டோரோட லாக், காரோட டோரை ஓபன் பண்ற போது அந்த பொண்ணு என்ட்ரி ஆகுது. அந்த பொண்ணை பார்த்தோன்னா இவர் டோரை மூடிட்டு, என்ன இந்த பொண்ணோட இவன் லாட்ஜுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. ஏன் இவன் இப்படி பண்றான், நம்மளோட தம்பி இருந்துட்டு இவன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த சீன் அதோட முடிச்சுட்டு நம்ம சேரன் அண்ட் சந்தாவை காட்டுறாங்க. சந்தா வந்து பாத்தீங்கன்னா சேரனை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது சேரன் வந்து அவங்களுக்கு தின்பண்டம் வாங்கி தராரு. இந்த கமர்கட்டை, கொழுக்கட்டை இதெல்லாம் வாங்கிக்குது. இதெல்லாம் எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ், எப்பவுமே நீ தானே எனக்கு எதனா வாங்கிட்டு வந்து தருவேன், இப்ப நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது சந்தாவோட வீட்டுல இருந்து போன் வருது. போன் வந்துட்டு அவங்க அம்மா வந்து கல்யாண ப்ரெஷர் போடுறதுக்காக கால் பண்றாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து சேரன் அங்க வந்து பார்த்துட்டு வந்து போனை கட் பண்ணிட்டோன்னு சந்தா கிட்ட கேட்கிறாரு, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கு அப்படின்னு. எங்க அம்மா இந்த மாதிரி கல்யாண ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு சேரன் ரொம்ப ஃபீல் பண்றாரு, நம்மளாலதான் இவ இவ்வளவு கஷ்டப்படுறாள் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது பல்லவனோட காலேஜ்ல இருந்து பிரின்சிபல் கால் பண்றாரு. கால் பண்ணி, இது போல வந்து நீங்க பல்லவனோட அண்ணா தானே, அவர் வந்து 1 வீக்காவே காலேஜ் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவர்ல, இல்ல அவன் டெய்லியும் காலேஜ் கிளம்பி வரந்தானே சொல்லிட்டு கிளம்பி வரான், அப்ப காலேஜ் வராம அவன் எங்க போறான் அப்படின்னு. அதை நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும், அவர் ஏன் வரதில்லை, இவர் இப்படி ரெகுலரா அட்டெண்டன்ஸ் இல்லாம இருந்தா கண்டிப்பா நாங்க எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. சரி ஓகே சார், நான் என்னன்றதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அதோட சொல்லி முடிச்சுட்டு யோசிக்கிறாரு. இவன் வந்து 2000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் கொடுக்கணும்னு சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு போனா, அப்ப இவன் எங்க போறான் காலேஜ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே நம்ம கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. இவர் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நகை நம்ம சோழனும் அந்த லாட்ஜும் காட்டுறாங்க. லாட்ஜும் காட்டிட்ட பிறகு இவங்க 2 பேரும் கீ வாங்கிட்டு உள்ள போறாங்க. அவங்களோட மாமாவோட லாட்ஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறாரு. நம்ம எங்கேயுமே வெளியிலயும் நின்று பேச முடியல, வீட்டுக்குள்ள ஸ்ட்ரீட்லயும் இங்க நின்று பேச முடியல, உங்க வீட்டுல பாத்துறவங்க பயப்படுறாங்க, எங்க வீட்டுல பாத்துறா நான் பயப்படுறேன், சோ அதனால நம்ம இந்த மாதிரி லாட்ஜ் எடுத்து பேசுறதுக்காக தானே போறோம், நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற, இது வந்து என் ஃப்ரெண்டோட மாமாவோட லாட்ஜ் தான், நீ இவ்வளவு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வராரு. வந்துட்டு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, இது சேஃப்டியான லாட்ஜ் தான், என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுக்குறாங்க. சரி ஓகே, இந்த கீ கொடுக்குற சீன் எல்லாத்தையுமே நம்ம சோழன் காருக்குள்ள இருந்து பார்த்துட்டு ரொம்ப ஒரு பயப்படுறாரு, இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இவங்க கீ வாங்கிட்டு மேல போறாங்க. மேல போயிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க போன்ல. ஆக்சுவலா அவங்க எந்த தப்புமே பண்ணல, அவங்களுக்கு எந்த தப்பான இன்டென்ஷன்லயுமே அவங்க போகல, கேம் மட்டும் தான் அவங்க போன்ல விளையாடிட்டு இருக்காங்க. கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கேம் விளையாடுற சீன் கட்டுறாங்க. கீழே சோழன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க சீன் கட்டுறாங்க. இந்த சீன் இப்படியே காட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு போலீஸ் என்ட்ரி ஆகுறாங்க. போலீஸ் என்ட்ரி ஆயிட்டு உள்ள போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேக்குறாங்க, எங்க உங்க ஓனர் கேக்குறாங்க. ஓனர் இல்ல, ஓனரோட மச்சான் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கால் பண்ணி கீழே வர வைக்கிறாங்க. அவர்கிட்ட இவர் இன்வெஸ்டிகேட் பண்றது. என்ன கேட்கிறாருன்னா, உங்களோட லாட்ஜ்ல இருந்து போதை பொருள் விற்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இது உண்மைதானா அப்படின்னு. இல்ல சார், நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை நாங்க விசாரிச்சு பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க வழிய விடுங்க அப்படின்னு. சரி, நீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தப்பு பண்ணனா அவங்க ஏன்ப்பா பயப்பட போறாங்க, நீ வழிய விடு, நான் போய் மேல பாக்குறேன். மேல போறாங்க. 2 ரூம் தட்டுறாங்க. 2 ரூம்ல தட்டும்போது 2 ரூம்ல இருந்துமே ஒன்லி பாய்ஸ் மட்டும் தான் வெளியே வராங்க, பேரா யாருமே காட்டல. ஸோ இப்படி ரூம் தட்டிட்டு இருக்கும்போது, நீங்க கீழே இறங்கி போங்க, நாங்க தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வர சீன்ல என்ன காட்டுறாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான சீன் ஒண்ணு காட்டுறாங்க. ரொம்ப எக்ஸைட்டா முடிச்சிருக்காங்க.
என்ன சீனுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பல்லவன் அந்த பொண்ணு மாட்டிக்கிறாங்க போலீஸ் கிட்ட மாட்டி. உங்க 2 பேரை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கு, உங்களை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, உங்க ஃபேமிலியை நாங்க கால் பண்ணி அங்க வர வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கீழே இறக்கி கூட்டிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப அழுகையோட கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தோன்னு பாத்தீங்கன்னா, பல்லவன் வந்து சோழனை பார்த்துட்டு சோழன் கிட்ட போய் கெஞ்சுறாரு, அண்ணா நான் எந்த தப்பு பண்ணலன்னா என்னை எப்படியாவது காப்பாத்தினா, போலீஸ் கிட்ட இருந்து கெஞ்சுறாரு, நீ போட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுகுறாங்க, இவ்வளவு அழுகுறாங்க. சோ அதோட அடுத்த வரன் சீன்ஸ்ல முடிஞ்சிருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு திங்கக்கிழமை அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் பை கைஸ்.